வணக்கம். நான் உங்கள் தாரணி கிச்சா. வெல்கம் பேக் டு தாரோஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ராசாத்தி 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 வாடி நீ வாடி. இந்த 2026 எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் இறைவன் கொடுக்கட்டும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு நன்றியும் இந்த வீடியோல நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன். நம்ம தாரூஸ் வாட்ச் 1000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னாலதான். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. எல்லா வீடியோவும் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2026 துவக்கத்துல இன்னைக்கு நான் ஒரு புது வீடியோ விளாக்ல போலான் இருக்கேன். அது என்னன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிற ஒரு ஜோதிட விளாக் தான். பிரபஞ்ச ஜோதிட மாமுனி, ஜோதிட முனைவர் திருப்பூர் திரு தமிழ்மணி அவர்கள் நமக்காக இங்க ஜோதிட பலன்களை சொல்றதுக்காக வந்திருக்காரு. ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ஏன் உங்களை பார்த்து எப்படி இருக்கேன்னு கேட்டேன்னா, என்னதான் நீங்க மக்களுக்கு பலன் சொல்ற ஜோதிடரா இருந்தாலும் உங்களுக்கும் கிரகங்கள் வேலை செய்யும் இல்லையா? அதனால கிரகங்கள் நல்ல விதமாவே எல்லாரும் வேலை செய்யட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கட்டும். நீங்க எங்க தாரூஸ் வாட்ச்க்கு நேயர்களுக்காக 2026 பலன்கள் சொல்ல வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. ஏன்னா உங்க சேனல்ல எல்லாரும் பாக்குறது, அதுலயும் நான் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா உங்களை பத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். அந்த சேனலுக்கு நான் வந்து பேசுறேன்னா எனக்கு ஆண்டவன் கொடுத்து வச்ச ஒரு அமைப்பு. பெரிய வார்த்தை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது ஜனங்க வந்து என்னதான் சாமியை கும்பிட்டாலும் அவங்களுக்கு என்னன்னா நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில தான் எல்லாரும் வந்து இந்த ஜோதிடத்தை பத்தி பாக்குறதுங்கிறது. ஏன்னா இறை பக்தி, இறை நம்பிக்கை எல்லாமே இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்ப அந்த வகையில 2026 மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம், மீனம் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்றத நீங்க சொல்லுங்க. அதாவதுமா 12 ராசிக்காரங்க போன வருஷம் நல்லா இருந்தா சொன்னோம். இப்ப கோச்சுக்குவாங்க, எப்ப பாரு ஜோசியத்துக்கு நல்லா இருக்குங்கிறான், எப்பவுமே நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னு பல பேருக்கு வேதனையா இருக்கும். இருந்தாலும் இந்த வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறப்பு. 12 வருஷத்துக்கு ஒருக்காக குரு பகவான் உச்சம் பெறாரு. அப்ப அவர் வந்து கடகராசிக்கு வந்து உச்சமாகக்கூடிய டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ற ஜூன் மாசம் உச்சமாகிறாரு. அப்ப ஜூன் 2ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா குரு தன்னுடைய கடாட்சம் அப்படின்னா குரு பார்வைன்னு சொல்றாங்க. அது குரு உச்சம் பெற்று ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஒரு பார்வைகளே நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்காருக்குமே நல்லதான் கொடுக்கும். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு அஷ்டம குருவா வருது. அப்ப அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ, என்ன எது சமாச்சாரம்? இல்ல, அஷ்டம குருவா இருந்தாலும் கூட இப்ப தனுசு ராசிக்கு 8ஆம் வீட்டு நாம சொல்றோம், 8ஆம் வீட்டுல போய் குரு உச்சம் பெறாரு சொல்றோம். ஆனா உங்களுக்கு வந்து என்னன்னா பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் ஸ்தானத்தை பாக்குறாரு, உச்சமாகி மகர ராசி பாப்பாரு. அப்ப அந்த மகர ராசி பாக்குறப்ப என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய சொல்லு பலிதமாகும் சொல்லுவாங்க. ஆமா, இப்ப இது வரைக்கும் வந்து நான் முயற்சி எடுக்கிறோம், எந்த முயற்சியுமே வந்து கைகூட மாட்டேங்குதுன்னா இந்த 2ஆம் இடத்த குரு பாக்குறப்ப என்ன ஆகுது தெரியுங்களா, வாக்கு ஒரு வன்மை ஏற்படும். அதாவது வாக்கு பலிதம் ஏற்படும். நம்ம சொல்ல வந்து ஜெயிச்சு காமிப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கடவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க இடையில அந்த ராசிக்கு வந்துட்டீங்க, அது அதாவது என்னன்னா 8லவே குரு உச்சமாயிட்டானே, அவன் என்ன பண்ண போறான் நம்மளுக்கு, ஏன்னா குரு 8லவே மறைஞ்சிட்டானே நினைப்பாங்க. ஆனா மறைந்த குரு நிறைந்த பலன் தருவாரு சொல்லுவாங்க. 8லவே குரு மறைஞ்சா நிறைஞ்ச பலனை கொடுக்குறாரு. எதனால நான் அந்த கேள்வி கேட்டேன்னா 12 ராசிக்கு நீங்க நல்லா இருக்கு சொன்னதுனால நான் அந்த அஷ்டம குரு பத்தி கேட்டேன். அவன் 2ஆம் இடத்த வாக்குஸ்தானம், அதாவது உங்களுடைய சந்திரன் அதை உச்சம் பெற்று பாக்குறாரு இல்லைங்க, உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு கொடுக்கும். நீங்க பயப்படவே வேண்டியது இல்ல, நல்லா இருக்கும். எல்லாரும் 12 ராசிக்காரர்களும் தங்களுடைய பலனை கேட்கறதுக்காக ஆர்வமா இருப்பாங்க. மேஷ ராசி, கால புருஷனின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு 2026 பலன் எப்படி இருக்குங்கய்யா? அதாவது மேஷ ராசி பத்தி சொல்லுச்சுன்னா நம்ம இலக்கணமான சொல்லவங்களா தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷமாவே பல ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு இந்த வருஷமா மீண்டுருமா
இல்ல கவலைகள் தீருமா, கஷ்டம் தீருமா, கடன் தீருமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா தீரும். ஏன்னா மேசராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வருஷம் மிகச்சிறப்பான ஒரு வருஷம். வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு சாதகமா இருக்க போறாரு. ஜூன் வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும். ஏன்னா இப்ப சனி பயிற்சி ஆயிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ராகு பயிற்சி ஆயிருக்கு. அது நல்ல இடத்துல தான் இருக்கு. அதனால மேசராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வருஷம் நாம நினைச்ச காரியங்களை ஜெயிப்போம், சாதிக்கலாம். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் உருவாகும். குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிரும். திருமணமாகாதவங்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடிட்டு வரும். வெற்றி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே பிரகாசமா தெரியுது. போன வருஷம் இருந்த ஒரு சூழ்நிலைக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பான வருஷமா இருக்கும். மேசராசி அப்படின்னாவே பெரும்பாலும் அவங்க செவ்வாயோட ஆதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. உடல் கொஞ்சம் ஹீட்டா கூட இருக்கலாம். சில சில நோய் உபாதைகள் இந்த தடவை வந்திருக்கலாம். இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. நீங்க ஏதாவது ஒரு முருகன் கோயில் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த முருகன் கோயில் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஒரு 10 மணிக்கு மேல ஒரு 11:30க்குள்ள அந்த காலை நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல செவ்வரளியில மாலை கட்டி முருகனுக்கு போட்டு பாருங்க. நீங்க நினைச்சது வேண்டி பாருங்க, கண்டிப்பா நடக்கும். அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை கொடுக்க போகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா கிரகமும் சாதமா வரனால மேசராசியை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் மிக வெற்றிகரமா இருக்கும். நல்லா இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. ரிஷப ராசிக்கு 2026 எப்படி இருக்கு? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க. இதுவரைக்கும் 2ஆம் இடத்துக்கு குரு வர ஜூன்ல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. இருந்தாலும் இதுவும் சாதக பலன் தான். ஏன்னா நம்ம ரிஷபராசிக்கார் எல்லாரும் பாத்தீங்கன்னா திருமண காரியங்கள் கைகூடாம நம்ம பேர் இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா காதல் வலையில சிக்கிக்கிறாங்க. பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துடுது. எதுவுமே ஒரு சாதகம் இல்லாம இருந்துச்சு. நம்ம குழப்பங்களாவே இருந்தாங்க. அந்த ஒரு குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய டைம். அதே மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாம லாஸ் ஆகிருக்கும். ஒரு கடன் வாங்கினா கடன் கட்ட முடியாது. பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டே இருந்திருக்கும். பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா தொழில் பாத்தீங்கன்னா நம்ம ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி வருவாய் வரும். ஆனா விரை மட்டும் கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கும். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா குரு உச்சமாகி 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பாக்குறதுனால சுபகாரியங்களா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க திருமணம் இல்லாதவங்க கண்டிப்பா திருமணமாகும். சுபகாரியங்கள் பண்ணலாம், ஆடம்பர பொருள் சேர்த்துலாம், நகை நட்டு இல்லாதவங்க வாங்கலாம். அதே போல கலைத்துறையை சேர்ந்தவங்களாகட்டும் அல்லது தொழில்துறை சேர்ந்தவங்களாகட்டும் எல்லாருமே ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகுது. அதனால ரிஷபராசிக்காரர்கள் தான் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் சொல்லலாம். ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்களும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ஆண்டுகளுமே நல்லா இருக்க போகுது. சந்தோஷமா இருக்கலாம். ரிஷபராசிக்காரங்க எந்த சுவாமியை கும்பிடணும்? ரிஷபராசிக்காரர் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு காரிய தடைகள் நீங்கிட்டு வரும். அதே போல அவங்களுக்கு ஒரு ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் சுக்கிரனே அதிபதியா இருக்கிறதுனால பெரும்பாலும் கஞ்சனூர் போகலாம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமை போய் வழிபாடு பண்ணுவாங்க சில பேர். நம்ம வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு பண்ணி பாருங்க, சில மாற்றங்களை கொடுக்கும். அதனால சுக்கிராதிக்கம் பெற்றவங்களுக்கு பெரும்பாலும் லட்சுமியை கும்பிடலாம். அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மிதுன ராசிக்கு 2026 எப்படி இருக்கு சார்? கண்டிப்பாங்க. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் புதனுடைய ஆதிக்கம் பெற்றவங்களா இருக்காங்க. அவரு ஜென்மத்தில் இருந்தப்பவே நல்லதா பண்ணியிருக்காரு, மோசம் சொல்ல முடியாது. ஆனா இப்ப 2ஆம் இடத்துல உச்சமாகிறாரா, அது மிகச்சிறப்பான ஒரு வருஷம் தான். ஏன்னா மிதுன ராசிக்காரர் எல்லாருமே ஒரு சில நேரத்தில் 2 விதமான புத்தி கொடுக்கும். யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதிகமா குழப்பங்களை கொடுக்கும். ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாம தடையா இருந்துச்சு. அதனால போன வருஷம் இருந்தது அப்படின்னா வர ஜூன் வரைக்கும் கூட அப்படித்தான் இருப்பாங்க. என்னன்னா ஒரு தொழில் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது தேவையில்லாத போய் செலவு பண்ற மாதிரி ஆயிரும். அதாவது அந்த தொழில் அப்படியே நின்றும். ஒரு இடத்துல ஒரு முதலீடு போட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த முதலீடே காணாம போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும். அதனால கடன் மேல கடன் ஆகக்கூடிய ஒரு நேரமெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது குரு 2ஆம் இடத்துக்கு வர்றது மிகச்சிறப்பா கொடுக்கும். பண வரவாகட்டும், பொருள் வரவாகட்டும், சுபகாரியங்களாகட்டும். பாருங்க, வீடு கட்டலாம்னு நினைக்கிறாங்களா, கண்டிப்பா வீடு கட்டலாம். அதான் அந்த மாதிரி எல்லாமே போக போக பாத்தீங்கன்னா சனியும் சரி 10ஆம் இடத்துல இருப்பாரு. அதே மாதிரி ராகு கேதுனால எந்த ஒரு பாதிப்பு கிடையாது. சுபகாரியங்களை பண்ணக்கூடிய நேரங்கிறதுனால தைரியமா நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும். இவங்க ஒரு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு தெய்வமா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரும்பாலும் அர்த்தநாரீஸ்வரர் கும்பிட்றவங்க எல்லாருமே நல்லா சிறப்பா வர்றாங்க. இந்த வருஷம் நம்ம என்ன நினைக்கலாம்னா ஒரு மாற்றமா ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கூட இந்த மிதுன ராசிக்காரர் அதிகமா அதாவது பச்சை நிறங்களை
அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் கூட வேவிச்சு தானம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு சின்ன கோயில்ல ஒரு விநாயகர் குடம் கூட இருக்கலாம், அருகில் இருக்கிற கோயில்ல வச்சு பச்சை பயிரெல்லாம் தானம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். பச்சை ஜாக்கெட் விட்டு அது கூட வந்து தாடி குங்குமம் இந்த மாதிரிலாம் வந்து தானம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கையில பல சிறப்புகள் ஏற்படும். திருமணம் இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்கலாம் அதாவது சேலத்துக்கிட்ட அர்த்தநாரீஸ்வரர் மலைன்னு ஒன்று இருக்கும். அதான் அர்த்தநாரீஸ்வரர் கோவில். சிவன் பார்வதி ரெண்டும் இணைஞ்சதுதான் அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில். அங்க போயிட்டு வந்து பாருங்க, கல்யாண காரியங்கள், அதே மாதிரி புத்திரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கும், இந்த மாதிரி நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கும். அதனால யாரையும் நம்பி ஜாமீன் போடாம இருந்தாங்கன்னா போதும். இந்த வருஷம் நல்லாவே இருக்கு ரிஷபராசிக்கு, வெற்றிகரமான வருஷம் தான். மிதுன ராசிக்கு அர்த்தநாரீஸ்வரரை கும்பிடணும்னு சொன்னீங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரர் சுவாமிங்கிறது திருச்செங்கோட்ல இருக்கிறது தானங்கய்யா சொல்றீங்க? அதுதாங்க, அது ஒரு மலை சார்ந்து இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த மிதுன ராசிக்காருக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சில பேருக்கு யாரும் அதை சொல்றது இல்ல. இருந்தாலும் நம்ம பார்த்த அளவுக்கு நம்ம எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம், எத்தனையோ ஜாதகர்கள் வந்திருக்காங்க, நம்ம பார்த்திருக்கோம். அவங்க எல்லாருமே வெற்றிகரமா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து நல்லா இருக்காங்க. அதனால மிதுன ராசிக்காரங்க போறது மிகச்சிறப்பா இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு? சிம்ம ராசிக்கார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிடிவாத குணம் உள்ளவங்க தான். ஆனா ஜெயிக்கோனுங்கிற வெறி இருக்கிறவங்க, யாருக்குமே அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. அப்படின்னா யாருக்கும் அடிமைப்பட மாட்டாங்கன்னு அர்த்தம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசதியானவங்க பார்த்தா கூட கும்பிடு ஓடுறவங்களாம் நம்ம பேர் இருப்பாங்க. ஆனா இந்த ராசிக்காரர் வந்து எதிரே ஒரு கெத்தா நிற்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரங்காலங்கள்லாம் அவங்களை அடக்கி ஆள முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த நேரம் வந்தாலும் அவங்க சிறப்பா அப்படித்தான் போயிட்டு இருப்பாங்க. தன்னுடைய வேகம் விவேகம் எல்லாத்துலயுமே வந்து தான் திறமையா முன்னுக்கு போறவங்க தான். இப்ப 8ஆம் இடத்துல, அதாவது உங்களுக்கு வந்து ஜாதகப்படி பாத்தீங்கன்னா சனி வந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஆனா அஷ்டம சனி அப்படின்னா அதனால பாதிப்பான கிடையவே கிடையாது. காரணம் கண்டக சனி தான் பாதிப்பா இருந்துச்சு. அந்த கண்டக சனியுடைய பாதிப்பு வந்து விலகிட்டோம். இப்போ அஷ்டம சனி வந்து பெருசா ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி மறையிற மாதிரிதான் நம்மளுக்கு எடுத்துக்கணும். இப்ப குரு வந்து என்னன்னா இந்த சிம்மராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. சுப விரயங்கள் சுப செலவுகள் ஆகக்கூடிய நேரங்கிறாங்க. அப்போ இந்த வருஷத்துல வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா, கட்டலாம். இல்ல வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறோமா, போயிட்டு வரலாம். சுத்தமா இருக்கக்கூடிய, அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ பலம் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ பலம் அதிகமா கைகூடும். அதனால புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப சிறப்புகள் ஏற்படும். தெய்வ அனுகூலங்கள்ல சில பேர் வந்து ஒரு அன்னதானம் போடலாம். இந்த மாதிரிலாம் பண்றது சிம்மராசிக்கார் நல்லா இருக்கும். சில பேர் கோயில் கட்டலாம், இல்லை ஏதோ ஒரு சிலை வாங்கி கொடுக்கலாம், இல்லை கோயில்ல வந்து தீபாரத்தட்டுல இருந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வரப்போகுதுன்னு. அதனால சிம்மராசிக்காரர்கள் தான தர்மங்கள் செய்தா இந்த வருஷம் மிகச்சிறப்பா இருப்பாங்க. குரு இவங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது, தப்பே கிடையாது. சிம்ம ராசிக்காரங்க தானம் கொடுத்தா நல்லதுன்னு நீங்க, அது வந்து இந்த கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி தானம் கொடுத்தா நல்லதுன்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா? ஆமாம்மா. கன்னி ராசிக்காரங்களுக்கு 2026 பலன் என்னங்கய்யா? அதாவது கன்னிராசிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனம் வந்து ஒரு நிலையிலே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இதுவரைக்கும் ஃபெயிலியர் தான் ஆயிருக்குது. ஏன்னா இந்த ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் அவங்களுக்கு சிக்கலான நேரங்கள் தான் நடந்துச்சு. ஏன்னா கல்யாணம் கைகூடிங்கோட நின்றும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் சேர்த்துறான்னு வச்சுங்க, தொழில் அமைத்தாலும் இல்லை தொழில் ஒரு கம்பெனி இருந்தாலும் கூட அது வந்து விலகி வர மாதிரி ஒரு நேரம்லாம் நடந்துச்சுங்களா. ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு தான் எடுக்கக்கூடிய எல்லா காரியமே வெற்றி தான் ஆகும். காரணம் 11ஆம் இடத்துக்கு வந்து குரு உச்சமாகிறாரு. அந்த குரு உச்சமாகிற இடம் வந்து லாபஸ்தானம் அப்படிங்கறதுனால இந்த வருஷம் லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி பொருள் சேர்க்கை, இப்ப ஆடம்பரமான ஒரு பொருள்கள் சேர்த்துக்கலாம். இப்ப கார் இல்லையா, கார் வாங்கலாம். வண்டி இல்லையா, வண்டி வாங்கலாம். இந்த மாதிரி புது விதமான பொருட்களை வீட்டுல சேர்த்துவாங்க. நல்ல நண்பர்கள் சேருவாங்க. அவங்கள வச்சு இவங்க பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி கன்னிராசிக்காரர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சகஜமா பழகக்கூடியவங்க தான். சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. போன வருஷங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா 10ல குரு இருந்தாவே சொல்லுவோம் பட்டம் பதவியெல்லாம் பறிவோங்கிற மாதிரி இருந்தாலும் நட்புகள் பிரிஞ்சு போயிடுவாங்க. திருமண காரியங்கள் எல்லாம் தடையாகும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு நேரங்கள்லாம் தாண்டி வந்துட்டு இருந்தாங்க. பல விஷயங்கள்ல போய் சிக்கிட்டு, தேவையெல்லாம் சிக்கிட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனைல பெருசா மாட்டி கோர்ட் வரைக்கும் கூட போயிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த வருடம் மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா லாபஸ்தான குரு உச்சம் பெறாரு. அதனால எடுத்த காரியங்களும் வெற்றியாகும். தெய்வ பலம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு எங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் மேல வரலாம். நல்லா இருக்கு இந்த வருஷம்.
கன்னிராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும்? அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கும் புதன் தான் அதிபதியா இருக்காரு. ஏன்னா புதன் உச்சமாகிற இடமே கன்னிராசியில தான். அப்ப இந்த கன்னிராசிக்காரெல்லாம் என்ன பண்ணலாம்னா இருவிதமான வழிபாடுகள். இவங்க வந்து சிவனை கும்பிட்றது நல்லதுதான். பெரும்பாலும் இந்த கிரிவலம் போறாங்கல்ல, இவங்கெல்லாம் கிரிவலம் போனா நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ மலைகள், திருவண்ணாமலையிலிருந்து எடுத்தீங்கன்னா மற்ற மலைகளும் இப்ப கிரிவலம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி கிரிவலங்கள் போயிட்டு வர்றப்ப இவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கும். என்ன கேட்டா இவங்க வந்து கையில எப்ப இந்த ராசிக்காரர்கள் தான் மரகத பச்சை கல்லை போட்டுக்குவாங்க. ஏன்னா உச்சம் பெற்றிருக்கிறாரு அந்த இடத்துல. அப்ப இந்த கல்லை போட்டவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு பலனை கொடுக்கறது உண்டு. அதனால நான் என்னங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே சிவனையும் அதே மாதிரி அம்பாளையும் வழிபாடு பண்ணா மிகச்சிறப்பா இருப்பாங்க. எல்லா கோயிலுக்குமே போகலாம், தப்பு வராது. ரொம்ப சந்தோஷங்கய்யா. கடகராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்குங்கய்யா? கடகராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷம் தான். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு வந்து கண்டக சனி, அஷ்டம சனி அப்படின்னு பல பிரச்சனைகளை தாண்டி குதிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா போன வருஷம் சொல்லியிருப்பாங்க மிகச்சிறப்பும்பாங்க, 10ல் 11ல் குரு இருந்துச்சு, 12 குரு சொப்பகுருலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் மிகச்சிறப்பான குருவாக இருக்கும். காரணம் ஜென்மத்தில் குரு உச்சம் பெறாரு. சில பேர் சொல்லுவாங்க என்ன ஜென்ம குரு அப்படின்னா ராமரே வனவாசம் போனாரே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது அல்ல. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டம சனி விலகுதில்ல, அது மிக சிறப்பானது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருந்தால் ஏதாவது ஒரு கண்டங்களையோ இல்லை பிரச்சனையோ ஆப்ரேஷனோ கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருந்துச்சு, அதையே தாண்டுறாங்க. அதே மாதிரி ஜென்மகுரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் உச்சம் பெறதுனால மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகிறாரு. கடகராசியில் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமண காரியங்கள் ஃபுல்லாக தடையாகும். நம்ம பேர் 28 வயசு 30 வயசு 32 வயசு தாண்டுறாங்க. அதில் 3 நட்சத்திரம் இருந்தாலும் கூட அந்த பூச நட்சத்திரர்கள் அதிகமான பாதிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆயிலையும் வந்து சில பிரச்சனை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே சுபகாரியங்களாகும். ஒரு தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறாங்களா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம், அது எந்த மாற்றம் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு புது வகையான நட்புகளால் ஆதாயம் பெறுவாங்க. புது இடங்களை வீடு கட்டலாம் அல்லது இட சேர்க்கை ஏற்படுத்திக்கலாம். நண்பர்களால் வந்து கூட்டு சேர்ந்து கூட பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் இந்த வருஷம் மிகச்சிறப்பாக இருக்கும். தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் கடகராசிக்கு 2026 மிகச்சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்? அவங்க பெரும்பாலும் திங்களூர் போயிட்டு வந்தால் நல்ல மாற்றம் தான். ஏன்னா திங்களூர் போனீங்கன்னா சந்திரனுடைய தெய்வத்துக்கு போய் நம்ம குறிப்பிட்ட தீபங்கள், நெய் தீபங்கள் போடுறது நல்லது. ஏன்னா சில பேர் வந்து 3 போடுறாங்க, 6 போடுறாங்க, 9 போடுறாங்க. நம்ம நட்சத்திரம் 27 கூட போடலாம், தப்பே கிடையாது. அப்போ நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வச்சுங்க, முருகர் கோயில் தான். ஏன்னா கடகத்தில் பிறந்தவங்க வந்துங்க பெரும்பாலும் பழனி போனாலே நம்ம சிறப்பாக இருக்கும். இல்லை திருச்செந்தூர் போகலாம். இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர இவங்களுக்கு முருகருடைய கடாட்சம் கிடைக்க கடகராசிக்காரர்களுக்கு எல்லா சுபங்களும் ஆகும். அதுலேயும் பூசத்தில் பிறந்தவங்க முருகருடைய பக்தராகவே மாறிக்கலாம், தப்பே கிடையாது. ஆயுதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில உடல் சார்ந்த நோய்கள் கொடுத்துச்சு, இனிமேல் அதெல்லாம் இருக்காது. இந்த வருஷம் மிகச்சிறப்பாக இருக்க போகுது. அதனால திங்களூர் போகலாம், நீங்க முடிஞ்சா திருச்செந்தூர் போவாங்க, பக்கத்துல இருக்க முருகன் கோயில் கூட போய் வழிபாடு பண்ணலாம். துலா ராசிக்காரங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு? அற்புதமா இருக்கும். ஏன்னா துளாராசிக்கார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா அழகுபடுத்திக்குவாங்க. எப்பவுமே ஒரு வெளியே வந்து போச்சுன்னு வச்சுங்க, அவங்கள மிகப்படுத்திதான் பேசுவாங்க, அழகா இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய பேச்சு வார்த்தை எல்லாமே கவனமா பேசுவாங்க, தேவையில்லாத வார்த்தை விட மாட்டாங்க. இந்த துளாராசிகளும் நம்ம ஒரு கண்டிஷனாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. யாரும் அவங்ககிட்ட போய் சாதாரணமாக பேச முடியாது. அப்போ இவங்களுக்கு வந்து எல்லாம் சரியான ஒரு பதிலை கொடுக்கணும், சரியாக பேசணும், தவறான முறையில் அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இந்த துளாராசி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட அதனால ஏதாச்சும் பிரச்சனையான ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து சாதகமான ஒரு அமைப்பை தான் கொடுக்குறாங்க. குரு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த வருஷம் வந்து தன்னுடைய வாக்கு வலிமை உண்டுங்கிறாங்க. சில பேர் வேலை கிடைக்கலையா, எந்த வேலையுமே கிடைக்கல, ஒரு அரசு வேலைக்கு கூட ட்ரை பண்ணுறா கிடைக்கலன்னா இந்த வருஷங்களில் எந்த எக்ஸாம் தான் எழுதுனாங்களாலும் கண்டிப்பாக அவங்க பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். திருமணம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமண காரியங்கள் கைகூடும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரபாகியத்தில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு இருப்பாங்க. ஏன்னா சில அபேஷன்லாம் இருக்கலாம் வாய்ப்பு இருந்திருக்கும் போன வருஷங்கள். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்களாக இருக்கும். அதே மாதிரி தன்னோட தாயார் உடல்நலத்தில் சில பாதிப்புகள் இருந்துச்சுல்ல, எல்லாமே நீங்கிடும். இவங்களுக்கே வந்து உடம்புல அலர்ஜி சார்ந்த நோய்கள்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு, இப்போ அதெல்லாமே விலகுது. ஏன்னா போன வருஷம் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு ஆப்ரேஷன்லாம் வந்திருக்கு. அது சில பேர் பண்ணுங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த வருஷம் வந்து எந்த விதமான ஒரு தொந்தரவோ உடல் சார்ந்த பிரச்சனைகளோ வராமல் எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து 1 வயசுலேருந்து எடுத்தீங்கன்னா 70 வரைக்குமே நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது. அதனால துளாராசிக்கார பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் மிகச்சிறப்பான வருஷமா இருக்க போகுது. அவங்க நினைத்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக இருக்கும், தைரியமாக இருக்கலாம். நல்ல ஒரு நேரம் தான். துளாராசிக்காரங்க எந்த தெய்வத்தை கும்பிடுங்க? லட்சுமி தான். ஏன்னா துளாராசிக்கார அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கும்பிடலாம்,
இந்த சுவாதியில பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணலாம்னா ராக கும்பிட சொல்லலாம். ஏன்னா அவங்க ராக ஆதிக்கத்துல பிறந்ததுனால வனபத்திரகாளியம்மன் மாதிரி அந்த அம்மனை கும்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா சித்திரையில பிறந்தவங்கன்னா இப்போ சில பேர் செவ்வாய் முருகனை போய் கும்பிடுறாங்க, ஏன்னா அவங்க செவ்வாய் ஆட்சியில் பிறந்தாலும். ஆனா என்னை பொறுத்தளவுக்கு அந்த ராசிக்காரன் மகாலட்சுமி கும்பிடுறது நல்ல விசேஷம் தான். அது சனிக்கிழமை வந்து மகாலட்சுமி கும்பிட்டு அது அவங்களுக்கு தேவையான ஒரு அபிஷேகங்களோ அல்லது அவங்களுக்கு ஒரு பட்டு வாங்கி கொடுத்தாலும் கூட அந்த அம்மனுக்கு வந்து சனிக்கிழமை பட்டு வாங்கி கொடுத்து ஒரு கும்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதனால வெள்ளி சனி ரெண்டுமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால துலா ராசிக்காரர்களுக்கு எல்லா மகாலட்சுமி கோயிலுக்கும் போகலாம், பெருமாள் வழிபாடும் பண்ணலாம், தப்பே வராது, நல்லா இருக்கும். துலா ராசிக்காரங்க சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்றவங்க. ஆனா நீங்க அவங்க சனிக்கிழமை போய் கோவில்ல வழிபடணும்னு சொன்னீங்க, அது எதனால? மகாலட்சுமி வந்து வெள்ளிக்கிழமை தான் வழிபாடு பண்ண சொல்றோம். சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு உகந்ததா இருக்கிறதுனால நம்ம சனிக்கிழமை வந்து கும்பிட சொல்றோம். காரணம், அந்த சனி பகவானே உச்சமாகிற ஒரு வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா துளாராசி தான். ஆனா துளாராசிக்காரர் வந்துங்க வெள்ளி சனி 2 நாள் சேர்ந்து அவங்க கும்பிடுற பாத்தீங்கன்னா பல மாற்றங்களை சந்திக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்குவோம், அதுதான் நான் சொல்றேன், 3 நட்சத்திரங்கள் அதுல இருக்கு. ஏன்னா சுவாதி ஒரு கேரக்டர்ல போகும், விசாகம் வேற மாதிரி கொண்டு போகும், ஏன்னா குருவோட ஆதிக்கம். இது வந்து சித்திரை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் போகிறதுனால இது பொதுவான பலனா பாத்தீங்கன்னு வச்சுங்க, சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு பண்றது தவறு கிடையாது. ஆனா வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு பொருள் வாங்கி கொடுத்து அவங்க சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா இந்த துளாராசிக்காரர் மேல மேல வளர்ந்துட்டு வர்றதை பார்க்கலாம். அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பான வருஷம். எந்த கோயிலா இருந்தாலும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணட்டும், நல்ல விஷயங்களை கண்ணால் பார்ப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குங்கய்யா? அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய செய்கை நடப்பு படாத கஷ்டப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கையில திருமணத்துல எல்லாமே குளறுபடியா போன வருஷமா இருந்துச்சு. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்தார். அந்த 7ல குரு இருக்கிற காலத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு குரு வந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நட்ட குருன்னு சொல்லக்கூடிய மாதிரி இது பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் அவங்களுக்கு குரு 9ஆம் இடத்துக்கு போய் தன்னோட ராசிநாதனை பாக்குறாரு. அது 9 வரை குரு உச்சமானான்னா தன்னுடைய அப்பா வர்க்கத்துல தன்னுடைய பூர்வீக சொத்துக்களாகட்டும் அவங்க கைக்கு திரும்ப வரலாம். நம்மளால ஒரு கேஸ் இழுத்துட்டு இருக்குன்னு வச்சுங்க, அது நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். அதே மாதிரி அப்பாவுடைய உடல்நலம் பாதிச்சிருந்தோன்னு வச்சுங்க, இந்த வருஷம் அவங்க எல்லாருக்கும் உடல்நல தேறிட்டு வருவாங்க. அதனால குரு உச்சமான ஒரு இடம் வந்து 9ஆம் வீடு அப்படிங்கறதுனால தன்னுடைய பிதிர்ஸ்தானத்துல இருந்து இவங்களுடைய லக்னத்தை பாக்குறது, இவங்களுடைய ஆயுள் ஸ்தானத்து வரைக்கும் நல்லா இருக்குமா. இவங்களுக்கு எந்த விதமான கண்டங்களோ ஆபத்தோ இந்த வருஷம் இருக்காது. என்ன மிடுக்கா பேசுவாங்க, தேவையில்லாம வாய் பேசுறதுனால குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும், அதை குறைக்கணும். அதாவது நம்ம சொல்லுவோம் விருச்சிக ராசினாவே தேள் ராசின்னு சொல்லுவோம். அதனால வார்த்தைகளை கவனப்படுத்தி பேசிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள் வராது. அதனால இந்த வருஷம் அவங்க நினைச்ச காரியத்தை பண்ணி ஜெயிச்சு வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னுக்கு வரக்கான காலத்தை உருவாக்கி இருக்குது. நம்மளால எதிர்பார்த்த ஒரு சில பிசினஸ் காரியங்கள்லாம் வந்து இந்த வருஷம் தடையில்லாம நடக்கும். அதனால எதிர்பார்த்த எல்லா வெற்றியும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப அர்த்தாஷ்டம் சனியுமே தாண்டிட்டாங்க. அதனால கெட்டதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இனி எப்படி ஸ்பீடா போயிட்டே இருப்பாங்க, நல்லா இருக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருஷம் சிறப்பா வாழ்வீங்க, சந்தோஷமா இருங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னதுங்கய்யா? விருச்சிக ராசிக்கு பெரும்பாலும் முருகரை தான் நான் கும்பிட சொல்றோம். ஏன்னா மேசம் விருச்சிகம் ரெண்டுமே செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கிறதுனால முருகர் வழிபாடு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கடவுள். நம்ம பேர் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு எங்க போறது, நம்ம பேர் வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாம் போறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவங்களாம் வைத்தீஸ்வரன் கோயில் போவாங்க. நம்ம இந்த பூம்பாறை முருகர் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தசபாசானத்தினால அந்த முருகர் அங்க இருக்காரு. அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து பாருங்க, விருச்சிக ராசிக்கார சில மாற்றங்களை கண்ணார பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பள்ளியும் கூட போயிட்டு வரலாம். வேண்டுதல் யாத்திரைகள் இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்க, விருச்சிக ராசிக்கார் நல்லா இருப்பாங்க. எந்த ஒரு சிக்கல் இருந்தும் இந்த வருஷம் தப்பிக்கிறீங்க. அதனால சந்தோஷம் மனநிறைவோடு இருக்கிற வருஷங்கிறதுனால எந்த கோயிலுக்கு போனாலும் நல்லா தான் இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. நான் நவபாஷான முருகர் கேள்விப்பட்டிருக்கேன், முதல் முறையா தசபாசானம்னு கேள்விப்படுறேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்க பழனியில் இருக்கிற சித்தர், அதாவது முனிவர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, போக முனிவர்னு சொல்றோம்ல. அவர் முதல்ல செய்த சிலையே நவபாசன சிலை இல்ல, அது தசபாசானம். 10 விதமான மூலிகளை கொண்டுதான் அவர் செஞ்சிருக்காரு. அப்ப அங்க வந்து முருகர் அவர்களுடைய கனவுல போய் சொல்லியிருக்காரு, இந்த அவருடைய நேரடியாவே சொல்லியிருக்காருன்னு கேள்விப்படுறேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூம்பாறை முருகர் கோயிலுக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரும் போக முடியாது. காரணம், முருகரா பார்த்து வர வைக்கிற இடம் தான் அந்த இடம். ஏன்னா முருகர் வந்து தனக்கு பிடிச்சவங்க கூட தான் அங்க வர வைப்பாரு. இப்ப வந்து நவபாசானமா இருக்கிற இடம் தான் பழனி. ஆனா பழனிக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேரளா மைசூர் எங்கிருந்து வேணாலும் நடவேணுமா கூட வர்றாங்க இன்னைக்கு. ஏன்னா அங்க எல்லாத்தையும் வர வைக்கிறாரு முருகர். ஆனா அந்த பூந்துறை, அதாவது பூம்பாறை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் யாரும் வர வைக்கிறது இல்லை. காரணம், அங்க
தசபாசனத்தோட தான் ஆயிருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல வந்துங்க அவரு யார வர வைக்கிறாரோ அவங்க தான் அங்க போக முடியும். இப்ப நாம நினைச்சாலும் போக முடியாது. திடீர்னு மழை வரலாம், இல்ல வனவிலங்குகள் வந்து நம்ம வழிமறிச்சு நிக்கலாம். சில பேர் அங்க போறப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை சந்திக்கிறாங்க. அதனால முருகன் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. இதுல விருச்சிக ராசிக்காரர் மட்டும் அங்க போயிட்டு வந்தான்னு வச்சுங்க, ஈஸியா போய் சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க. போயிட்டு வந்தவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்றதுனால அதையும் நம்ம உங்களுக்கு சொல்றோம். அந்த கருத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். காலபுருஷனின் 9வது ராசியான தனுசு ராசிக்கு 2026 எப்படி இருக்குங்கய்யா? இவர் வந்து குரு பகவானை பத்தி நீங்க சொல்ல வேண்டாம். அது தனுசு ராசிக்காரங்களாங்க படாத அவஸ்தைப்பட்டு இப்பதான் மீன் இருக்காங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அதாவது தனுசு ராசியில எப்போ 6 கிரகங்கள் 7 கிரகங்கள் நின்னுதோ அப்பதான் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த ராசிக்காரன் அப்ப இருந்தே சீரடிறாங்க. 2019, 18 இருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கொரோனா பீரியடுங்கிறது வந்து 2022 வரைக்கும் போட்டு ஆட்டாட்னு ஆட்டிச்சுன்னு. அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்புறம் 7 சனி ஒரு பக்கம் வந்துச்சு. இப்ப 7 சனி முடிஞ்சும் அதாவது அவங்களுக்கு ஒரு பெரிய விமோசனம் இல்லாம தான் இருந்துச்சு. இப்ப குரு பகவான் தன்னுடைய வீட்டு 8ஆம் வீட்டுல போய் உச்சமாயிருக்காரு. ஆனா அவர் உச்சமானாலும் அவர் பார்க்கக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகச்சிறப்பான வருஷமா இருக்க போகுது. தான் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். ஏன்னா இங்க குரு பகவான் நீசமாக நடந்தா தனுசு ராசிக்கு 2வது ராசியான மகர ராசி வரும். ஆனா அந்த ராசி குரு உச்சமாய் பாக்குறப்ப இவங்களுடைய வாக்கு வன்மை ஜொலிக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த அர்த்தாஷ்டம் சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் தான் நடக்கும். போன வருஷம் வந்து அவங்க சில சிரமங்கள் பட்டது உண்டு. ஆனா குரு 7 இருந்தப்போ நல்ல காரியங்கள் சில பேர் கல்யாணம் எல்லாம் ஆச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து மென்மேலும் உயர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, சுபகாரியங்கள் பண்றதுன்னு வீட்டுக்குள்ள சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி குழந்தை இவங்களுடைய வம்சாவளி எல்லாம் வந்து பகையா இருந்தவங்களும் எல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். இந்த இந்த ஒரு காலகட்டங்களை தாண்டறதுனால பெரிய ஆபத்துல இருந்தாலும் தப்பிச்சிருப்பாங்க. நீண்ட ஆயுள்குணத்தையும் பெறக்கூடிய ஒரு நேரத்தை கொடுக்குது. அதனால தனுசு ராசிக்காரர்கள் மிகச்சிறப்பா வாழக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம். நல்லா இருக்கும். இவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் என்ன? தட்சிணாமூர்த்தி தான். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கார் கும்பிட வேண்டிய தெய்வமே வந்துங்க தட்சிணாமூர்த்தி தான். இந்த தட்சிணாமூர்த்தியில வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் ஆலங்குடி போறது உண்டு. நம்ம எங்க ஒரு நவகிரகம் இருக்குதோ அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி சுண்டல் மாலை ஓட்டாவே நல்லா இருக்கும். ஏன்னா பெரு சுண்டல்னு சொல்லுவோம். அந்த வெள்ளை சுண்டலா இருக்கிறத வந்து நைட்டு கோர்த்தும் கூட 108 போடுங்க, ஒரு விசேஷமா தெரியும். நாங்க இதை விட ஒரு விசேஷமா சொல்ற இடம்னு கேட்டீங்கன்னா, அன்னூர் பக்கம் இருக்கிற காளகாலேஸ்வரர் கோயில் பாளையம்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற காளகாலேஸ்வரர்ல ஒரு தட்சிணாமூர்த்தி, விஸ்வரூப தட்சிணாமூர்த்தி மாதிரி ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கும். அந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து 108 சுண்டல் போட்டு வியாழக்கிழமைக்கு வழிபாடு பண்ணிட்டு வந்து பாருங்க. தனுசு ராசிக்காரெல்லாம் மேல மேல சிறப்பாகிறது உங்களுக்கு தெரியும். அதே போல கையில வந்து கனகுஸ்பராகம் கூட போட்டுக்கலாம் நீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நம்ம ஒரு பக்தியை கொடுக்கும். அதே போல வெற்றியில கொடுக்கும். நல்ல நண்பர்களா இந்த வருஷம் உங்களுக்கு சேர்ந்துருவாங்க. அதனால எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அது நம்மளுக்கு வந்து சாபம் விலகி விமோசனத்தை கொடுக்கும். நல்ல காரியங்கள் தான் நடக்கும். மகர ராசிக்கு 2026 ஆண்டு பலன் எப்படி இருக்கு? மகர ராசி பொறுத்தளவுக்கு என்ன தெரியுங்களா, என்னடா இது நம்மளுக்கு டைம் முடிஞ்சுதா இல்லையான்னு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து மகர ராசிக்கு சனி விலகிருச்சு இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாக்கி பஞ்சகத்துல பாத்தீங்கன்னா மார்ச்ல தான் சுத்தமா விலகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மார்ச் 29 சனி பயிற்சி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கையாவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு காரணகர்த்தாவை போச்சு. ஏன்னா சில பஞ்சாங்களும் விதியா மாறி வந்திருக்கிறதுனால இந்த பிரச்சனை அவங்களுக்கு. ஆனாலும் இப்ப குரு போய் உச்சமாயி தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறத நம்ம விசேஷமா எடுத்துக்கலாம். காரணம் எந்த ஒரு காரிய தடையா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய பல பகையாளிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நட்பு சேர்த்துட்டு வந்துருவாங்க. உடல் சார்ந்த வியாதிகள், ஆப்ரேஷன் இல்ல இந்த சுகர் பிரஷர் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பல வகையில செலவு பண்ணிக்கு வந்திருப்பாங்க. இப்போ எல்லாம் அது வந்து மீண்டு வர மாதிரி அவங்களுக்கு தோணும். நட்பு வட்டாரங்கள்ல வந்துங்க கூட அவங்களோட சேர்ந்து ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கலாம், தப்பு வராது. வாழ்க்கையில பல பிரச்சனை சந்திச்சவங்க இவங்களா தான் இருப்பாங்க. இந்த 5 வருஷம் அவங்க படாத கஷ்டங்களை பட்டு இப்ப தேர்ந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய வருஷங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ 2026, 27 ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு சாதமா தான் இருக்க போகுது. அதனால மகர ராசிக்காரர்கள் நம்ம நிம்மதி பெருமைச்சு விடலாம். நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த வருஷத்துல இருந்து நல்ல மாற்றங்களை அனுபவிக்க போறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் விட்டு விலக போகுது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சுபகாரியங்கள், இப்போ கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி வர்றது, அதே மாதிரி நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனால மகர ராசிக்கு அதனால இந்த எல்லாமே நல்ல காரியங்கள் நடக்கிறதுனால பயப்பட வேண்டியது இல்லை. இவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் என்ன?
மகர ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கும்பிட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தான். சனி அப்படின்னாலும் இவங்களுக்கு சனி தான் ஆதிக்கமா இருக்காங்க, ஆட்சியாம இருக்காங்க. அப்ப நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான போய் வழிபாடு பண்ணலாம். காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தாலும் கூட, அது எப்பவுமே ஒரு சிறப்ப கொடுக்கும். நம்ம சனீஸ்வரர்கள எங்க இருந்தாலும் சரி வழிபாடு பண்ணலாம். இப்ப இவங்க செய்யக்கூடியது திருநள்ளாறு போயிட்டு வரணுமா அப்படின்னா, இப்ப 7:30 சனி முடிஞ்சதுனால அவங்க போ வேண்டியதில்ல. காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வாங்க. மத்தபடி சிவன கும்பிடுங்க. சிவன் எங்க இருந்தாலும் போய் வழிபாடு பண்ணுங்க. இந்த வருஷம் நல்லா இருக்குது. எந்த ஒரு தெய்வத்த கும்பிட்டாலும் மகர ராசிக்கு வந்து நல்லாத்தான் பண்ண போகுது. வெற்றிகரமா இருக்கும். கும்பராசியும் மகர ராசி மாதிரி சனி பகவானோட வீடுதான். அவங்களுக்கு 2026 பலன் எப்படி இருக்குங்கய்யா? அதாவது கும்பராசியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு சனி மாறிட்டான். தப்பில்ல. ராகு அங்க வந்துட்டார். அப்ப ராகுனால ஏதாச்சும் இடைஞ்சலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல எல்லாம் நட்பு பாராட்டித்தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறதில்ல. கும்பராசியை பொறுத்தளவுக்கு குரு 6ஆம் இடத்துல தான் வந்திருக்காரு. ஆனா குரு 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட சில இடைஞ்சலான விஷயங்கள் வந்து காப்பாத்தி விடுறாரு. ஏன்னா 6, 8, 12 போய் குரு மறைஞ்சாலும் இந்த ராசிக்கு நல்லா தான் பண்றாரு. ஏதாவது எதிர்பார்க்காத ஒரு சொத்துக்கள்ல பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்துன்னு வச்சுங்க, நம்மளுக்கு ஆதரவா தான் தீர்ப்பாகும். இவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள வந்துங்க சண்டை பிரச்சனை எல்லாமே வந்திருக்கும். பாத்தீங்கன்னா கணவனுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும். குழந்தைகளை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. வீட்டுல பிரச்சனைகள், சில பேர் வந்து மதுக்கு அடிமையாகிறது உண்டு. குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம கொண்டு போயிட்டு இருந்த ஒரு கஷ்டமான காலத்தை எல்லாமே இப்ப தாண்டுறோம். ஏன்னா குரு உச்சமா இருக்காரு. ஆனா 6ஆம் இடம் அது மறைவுஸ்தானமா இருந்தாலும் இவங்களுக்கு மறையக்கூடிய அந்த குரு பகவான் நல்லாத்தான் பண்ணுவார ஒழிய தவறு பண்ண போறதில்ல. இவங்க வந்து பெரும்பாலும் ஒரு சில விஷயங்களை வந்து விட்டுறணும். அதாவது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இப்ப ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டாங்கன்னு வச்சுங்க, 6ஆம் இடத்துல குரு போட்டாங்கன்னா கண்டிப்பா போய் கடனை சிக்கிக்குவாங்க. அவங்க ஏமாத்திட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தவறுதலை திருத்திக் கொள்ள வேண்டும். அவங்ககிட்ட ஏதாச்சும் தவறு இருந்துன்னு வச்சுங்க, கண்டிப்பா அதெல்லாம் திருத்திக்குங்க. இவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் என்ன? இப்ப நாம வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க ஏதாவது கால சர்ப்பதோஷம் மாதிரி சில ஜாதகங்கள்லாம் வரும். ஏன்னா கும்பராசிக்காரர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ராகு தோஷம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு 50% ஜாதகம் நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து இந்த கொடுமுடி மாதிரி ஸ்தலங்களை போய் பரிகாரம் பண்ணி பாருங்க. சனி பிரீதி அல்லது குரு பிரீதிங்கிற யாகங்கள்லாம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 மூர்த்தி கும்பிட்டுவாங்க. பல வாழ்க்கையில் நீங்க செழிப்பை காண்பீங்க. நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. இந்த வருஷம் அந்த 6ஆம் இடத்துக்கு ஒரு நாள் பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீங்கி நன்மை கொடுக்கும் உங்களுக்கு. இது சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் தான். வெற்றியை கொடுக்கும். மீன ராசிக்கு 2026 எப்படி இருக்குங்கய்யா? அதாவது மீன ராசிக்காரருக்கு தாங்க கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு சனி வந்து ஜென்மத்துக்கு வந்தாலும் கூட அவங்க ராசிநாதன் குரு பகவான் போய் உச்சமாகறாரு பார்த்தீங்களா, அது மிகச்சிறப்பான ஒண்ணு. ஏன்னா அவர் குரு உச்சம் பெற்று யார் பாக்குறாருங்க, தனுர் ராசி தான் பாக்குறாரு. அப்ப குரு பார்க்கக்கூடிய வீடுகள் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. நினைச்ச காரியங்களை ஜெயிக்கிறாங்க. பல விஷயங்கள் அவங்களுக்கு கைகூடி வரப்போகுது. இவங்க எந்தெந்த காரியங்களை ஜெயிச்சாலும் அது எல்லாமே வந்து தன்னுடைய தாய்க்கும் சேரும், தன்னுடைய மனைவிக்கும் சேருங்கிற மாதிரி அவங்களுடைய ஒத்துழைப்போட பல காரியங்களை வெற்றி வருவாங்க. இன்னைக்கு இவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்க, அவங்க நல்ல ஒரு படிப்பு ஸ்தானத்துக்கு போகலாம். இல்ல வயசானவங்களா இருந்து அவங்க குழந்தைகள் பார்க்காத குழந்தைங்க கூட இன்னைக்கு கூட்டிட்டு போய் வச்சு பார்ப்பாங்க. அதனால இந்த குரு பகவான் மிகச்சிறப்பான ஒரு பலனை கொடுக்குறாருன்னா அதுல மீனராசி ஒண்ணு. ஏன்னா மற்ற ராசியை விட மீனராசிக்கு அதிக பலனை கொடுக்க போகுது. இவங்க தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பெரும்பாலும் ஒரு சில இடங்களுக்கு போறோம்னு வச்சுங்க. இப்ப தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு கோவில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 3 கோயிலை சொல்லலாம். ஒண்ணு அவங்க போகக்கூடிய கோயில் ஒண்ணு லட்சுமி நரசிம்மர் கும்பிட்டாங்கன்னு வச்சுங்க. மீனராசிக்காரர்கள் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. குரு பகவானுக்கு இப்ப ஆலங்குடி போயிட்டு வர்றோம்னு வச்சுங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இங்க கோயில் படத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்காரும் போகலாம், மீனராசிக்காரும் போகலாம். அந்த மாதிரி சில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா நல்லதுதான். ஏன்னா கோயில் படையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற காளகாலேஸ்வரர் கோயில் பத்தி ஏன் சொல்றேன்னா, அதாவது இந்த ஜாதப்படி பாத்தீங்கன்னா திருக்கடையூர் போறோம்ல, அதனுடைய அந்த அமைப்பு அந்த படம் பூராமே அங்க இருக்கிற கோயில் படத்தில் இருக்கிற கோயில கிடைக்கும். ஏன்னா எவனாலும் உருவாக்கப்பட்ட லிங்கம் தான் அங்க இருக்குதுங்கிறாங்க. அதனால காலனே உருவாக்குனதுதான் காளேஸ்வரர் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு மீனராசிக்காரர்கள் போயிட்டு வந்தாங்கன்னா மிக சிறப்பா இருப்பாங்க. அதுபோக எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா இந்த கொடுமுடி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மேற்கு நோக்கி இருப்பாரு. அந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் எடுத்தீங்கன்னா மீனராசிக்காரர் அங்க போயிட்டு வந்தாலும் அது ஒரு சிறப்பா தான் இருக்கும். ஆக இந்த வருஷம் மீனராசிக்காருக்கு இது எல்லாமே கிடைக்கும். அவங்க வெற்றிகரமா இருக்க போறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா வரப்போகுது. கடல் கடந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போவாங்க. இந்த வருஷம் வெற்றி மேல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி அப்படின்னா மீனராசி தான். நல்லா இருக்கும்.
சரி. 12 ராசிக்காரர்களுக்கும் 2026ல எந்த குறையும் இல்லாம ரொம்ப அமோகமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா எப்பயுமே 12 ராசியில ஏதோ ஒரு ராசிக்காவது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு போனா, ஆனா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முதல்ல இந்த ஒரு பேட்டி எடுத்து போடும்போது 12 ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப அமோகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எங்க சேனலுக்கு வந்து வருகை தந்து நம்ம ரசிகர்களுக்காக நீங்க சொன்னதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றிம்மா, நன்றி. அப்பப்ப வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா செய்யணுங்க. ஏன்னா உங்களோட நான் பேசுறது இங்க இங்க உங்களுக்கு ரசிகர் எத்தனை பேர் இருக்குன்னு எனக்கு தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது. உங்க சேனல் நல்லா வளரணும். சரி. அதுக்கு நாங்க எல்லாரும் உங்களுக்கு கூட உதவியா இருக்க தயாரா இருக்கோம். உங்க வார்த்தைகள் வந்து பலிக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு முருக பக்தர் ஆமாங்க. இல்லையா? ஆமா. அதனால உங்க வார்த்தைகள் பலிக்கும். கண்டிப்பா. உங்க வாழ்த்துக்களுக்கு என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றி. உங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ராசாத்தி 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 வாடி நீ